Hello, CMP? Hello, CMP, yeah? Yeah! Rascals! What do you think about yourself? இது என்னோட கண்ட்ரோலுக்கு உட்பட்ட ஏரியா. இங்க வந்து ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம நீங்க ஆக்ஷன் எடுக்க முடியாது. வந்து சேரங்க பாரு நமக்கு. உள்ள போய் பாருங்க. இதுக்குள்ள ஒண்ணும் இல்லாம இருக்கட்டும். என்னோட பவர் என்னங்கறத காட்டுறேன். உன் வேலை என்ன ஆகுதுன்னு பாரு. ரொம்ப நாளா இத தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சாங்க? உள்ள ஒண்ணும் இல்ல சார். Anything you have got? சொல்லியா? ஒண்ணும் இல்ல சார். எல்லாமே கேஸ் சிலிண்டர் தான். Are you sure? ஆமா சார். கேஸ் தான் சார். சார் தன்னோட பந்தாவை காட்டுறதுக்காக போதுமான இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்காம சரியான ஆதாரம் கூட இல்லாம he is making public errors sir. Anand, your operation has failed. Don't you think so? Anand, what are you doing? Anand, what are you doing? Anand, Anand, வேண்டாம், என்ன பண்ண போறீங்க? இது கேஸ் இல்லையே சார். Take them.
என மாறிடுமே கண்ணாடி கண்ணாலே உலகத்தை அளக்கிறான் புயல் காற்றா அவன் வருவான் அவன் வருவான். சேச்சே டிஎஸ்பி நான் பாத்துக்கிறேன். நோ நான் மீட் பண்ணிக்கிறேன். எப்படி சிலிண்டரை ரீப்ளேஸ் பண்றது? அதுவும் ஃபுல்லோட. சார் ஆர்சி சேகர் ஹார்பர்ல நம்ம 3 கண்டெய்னரையும் சீஸ் பண்ணிட்டான். வெயிட். எஸ்ஐ சுவாமிநாதனை பார்க்கணும். ஓகேவா? இந்தாங்க சார். சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டாம். என்ன வேணாலும் பண்ணு. எப்படியோ சரியா? நான் அப்புறம் பேசுறேன். ஓகேயா? ஹலோ ஹலோ சார் இது நமக்கு பெரிய ஐடியா போச்சு. ஒரே நேரத்துல ஆனந்த் சேகர் இதை பண்ணிருக்காங்க. இது எப்படி விடக்கூடாது சார். உடனே ரெஜி சார் கூப்பிடுங்க ப்ளீஸ். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இது அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். இந்த விஷயத்தெல்லாம் அண்ணனுக்கு தெரியப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். ஐ கேன் மேனேஜ் இட் அண்ட் ஐ நோ ஹவ் டு மேனேஜ் இட். ஓகே? நல்ல ஸ்டைலா போட்டோ எடுங்க சார். ஒத்தாலா போய் பண்ற என்கவுண்டர் அதுல தானே த்ரில்லே இருக்கு. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு எதுக்கு பேக்கப்? அது மட்டும் இல்ல சார், கொஞ்சம் கேமராவை மறைக்காதீங்க ப்ளீஸ். மணிகண்டா டெலிகாஸ்ட்ல இதெல்லாம் கட் பண்ணிக்க. ஓகே. ஹலோ சார், நீங்களா? எப்படி இருக்கீங்க? கலர் போட்டோ தானே? ஃப்ரண்ட் பேஜ்ல தானே வரும். போன வாட்டி மாதிரி ஆகாத. அப்போ ஓகே. என்ன கேட்டீங்க சார்? இதோட கிரெடிட் இன்னொருத்தருக்கு போயிடக்கூடாதுன்ற கன்னிங்னஸ் தானே சார் இதுக்கு பின்னாடி இருக்கு? பிரில்லியன்ட் क्वेश्चन. இந்த கன்னிங்னஸ் என்ன மாதிரி இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் வேணும், உங்களுக்கு வேணும். என்னங்க சரிதான்? சார் நீங்க ஒன் மேன் ஆர்மி மாதிரி செயல்படுறீங்க. அதை நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். தேங்க்யூ சார். நீங்க புடிச்ச ஒரு கேஸ்லயும் இது வரைக்கும் எந்த ஃபாலோப்பும் பண்ணல. ஒரு பொறுப்புள்ள அதிகாரியின் மெத்தன போக்கு தானே இது காட்டுது. கவர்மெண்ட்டும் போலீஸும் கோர்ட்டும் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நான் வெறும் ஒரு அங்கம் மட்டும்தான். அதுல எனக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. சார், மிஸ்டர் ஆர்சி சேகர் உங்களை மாதிரி திறமையான அதிகாரி. அவருக்கு கிடைக்கக்கூடிய மீடியா கவரேஜ் உங்களுக்கும் கிடைக்குதான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம். அது உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சந்தோஷம் தான். கவரேஜும் பப்ளிசிட்டியும் செய்யறது நீங்க தானே? சார், எஸ். உங்க 2 பேருக்குள்ள யார் பெரியவங்கன்னு போட்டி போடுறதா பொதுவா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கே சார். அது ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல, காம்ப்ளிமெண்ட் தானே. ஓகே, தேங்க்யூ ஜென்டில்மேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும். சார், நீங்க ஒரு ஏசிபி தானே? ஒரு போலீஸ் ஆபீசருக்கு உண்டான பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ணலாம்ல சார்? ஐ மீன் மிஸ்டர் ஆனந்த் ஜேக்கப் மாதிரி குறைஞ்சபட்சம் ஷேவாவது பண்ணிக்கலாம்ல சார்? அட அன்பு சகோதரியே, ஷேவ் பண்றதுக்கும் முடி வெட்டுறதுக்கும் எனக்கு நேரம் கிடையாது. அவனுக்கு வேணா இருக்கலாம், இல்ல அவன் வேலையே அதானோ என்னமோ தெரியல. அது விடுங்க, யார் எப்படியோ, இது என் தனி ஸ்டைல். எப்படி? ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ ஆனந்த். தேங்க்யூ சார். ஓகே, நாளைக்கு ஆஃபீஸ்ல பார்க்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஹலோ. பார்த்தேன். குவார்டர் பேஜ் ஆக்கிட்டீங்க. ஃப்ரண்ட் பேஜா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் லிவரேஜ் கிடைச்சிருக்கும். சரி சார். என்னதான் இதை டியூன் பண்ணாலும் சரியா வரமாட்டேங்குது. முயற்சி பண்ணிக்கிட்டே சரியா வந்துடும் போல இருக்கு. தங்கமணி, தச்சது போதும், வீட்டுக்கு கிளம்பு. டியூன் பண்ணது போதும், கடையை மூட்டு என் பின்னாடி வா. உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? எதுக்கே வந்து தொல்லை கொடுக்குறீங்க? ஒரு முக்கியமான வேலையில நான் இருக்கேன். என்ன செய்யட்டும்? முக்கிய வேலையில அப்புறம் பாத்துக்கலாம். கடை மூட்டு வா. அப்ப நான் வீட்டுக்கு போட்டுமா? ஆடா, இவனடா இவனே. தங்கமணி, கடை அடிச்சு நீ கிளம்பு. லீவுன்னு வீட்டுல இருந்துறாத. இறக்கி விடுங்கண்ணா. யாருன்னு பாரு. அட நம்ம சேகர் சாரு. இவரை காமிக்கதான் உன்னை கூட்டிட்டு வந்த. அது என்னப்பா, டிவி பாக்குறதுல பேப்பர் படிக்கிறதுல எப்ப பார்த்தாலும் தங்கமணிக்கு டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கே. தங்கமணி பத்தி பேசாதடா. அடிங்க வைக்கல. இன்னைக்கு நம்ம செலவு எல்லாமே சேகர் சார் தான். இங்க பாத்தியா, பேப்பர்ல அந்த நியூஸ் பாரு. எங்க? அட நம்ம ஏசிபி ஆனந்தோட போட்டோ இல்ல? எப்ப பார்த்தாலும் தேவையில்லாதே பாக்குற. திருப்பி பாரு. அட கலர்ல கலக்குது இல்ல? சூப்பரா இருக்குது. இத சேகரோட அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டினா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அட்டகாசமா இருக்கு. அட, இத நீ டிவில பாத்துக்கணுமே. என்ன ஸ்டைலா இருந்தா தெரியுமா? இப்ப பாக்குற மாதிரி இல்ல. நான் வரைவன பெயிண்டிங் அதை விட சூப்பரா இருந்தாரு. போதும் நிறுத்து. ரொம்ப புகழ்ந்து தள்ளாத. என்ன இருந்தாலும் சேகர் சார் யூனிஃபார்ம்ல ஸ்டிப்பா நிக்கிற மாதிரி பத்திரிக்கையில ஒரு படம் வரணும்.
அத பார்த்துட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல. என்ன பண்றது சந்திரா? அகாடமிக் ட்ரைனிங் முடிச்ச உடனே போதைப் பொருள் ஒழிப்பு டிபார்ட்மெண்ட்ல போட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் காக்கி யூனிஃபார்மே கிடையாது. கவர்மெண்ட் பிரச்சனை கவர்மெண்ட் பார்ல போய் பேசுறேன். ஏற வண்டியில. டேய், டேய், டேய். சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும். உள்ள உட்காருங்க. அங்க வாடி உன்னை பேசிக்கிறேன் பார்ல. அவ வரேன்னு சொல்லியிருந்தா இன்னும் ஆளை காணுமேடி. கோயிலுக்கு நேரத்தோட போகணும்னு சொன்னீங்களே. சேகரோட போட்டோ பேப்பர்ல வந்திருந்தது, அதை நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். இவ எடுத்து எங்க போட்டாலும் தெரியல. நான் சொல்றத நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. என்னத்த சொல்றது? அவ எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பெண்ணா இருக்கா. அவகிட்ட நம்ம பேச முடியுமா? ஒன்னு சொன்னா போதும், 10 சொல்லி நம்ம வாய் அடைச்சிருவா. என்ன விட நாவடக்கத்தோட உள்ள வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பெற்றிருக்க வேண்டியதானே? இந்தா, இதை எடுத்து யாரும் முழுங்க போறது இல்ல. ஐயோ, ஏண்டி இப்படி பேப்பரை கசக்கி வச்சிருக்க? இங்க பாத்தியா இந்த பேப்பர் இருக்கிற கோலத்தை? இந்த போட்டோவை கொண்டு போய் நான் யார்கிட்டயாவது காட்ட முடியுமா? பரவாயில்ல விடுங்கம்மா. இத பார்த்துதான் பொண்ணு வீட்டுக்காரங்க தரமாட்டேன்னு சொல்ல போறாங்களா என்ன? இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குல்ல. ஆமா ஆமா, ஒரு பேப்பரை தூக்கி வச்சுக்கிட்டு பொண்ணு தேடி அலையறதுலதான் நல்ல அந்தஸ்து. ஏன் இப்படி இருக்க? உனக்கு எதுக்கு இந்த வீண் பந்தா? அம்மா தாயே, என்ன ஆள விடு. உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தா மத்தியான பூஜையே முடிஞ்சிரும். நான் வரேன். கோயிலுக்கு போறவங்க கிட்ட ஏன் இவ்வளவு தூரம் வம்பிழுக்கிற? ஓஹோ, அப்படின்னா நீயும் கூட போ. அம்மாடி, என்ன பேச்சு பேசுறா? என்னதான் இருந்தாலும் பொண்ணுக்கு இவ்வளவு வாய் ஆகாது. அம்மா தாயே மகமாயி. அடடா, சேதுலட்சுமி, கொஞ்சம் இங்க வந்துட்டு போயேன். இதோ வரேன். ஒண்ணு இல்ல, சேகர் வந்தா போன தடவை நான் கொண்டு வந்த பொண்ணுங்களோட ஜாதகமும் போட்டோவையும் அவன்கிட்ட எடுத்து காமி. எல்லாம் என் மேஜையில தான் இருக்கு. ஒரு மூஞ்சும் பார்க்க முடியல. வேணும்னா காட்டுறேன். அட, அத நான் எடுத்துட்டு வரணும்னு நினைச்ச மறந்தே போயிடுச்சு. என் மேஜை மேல ஒரு கவர் இருக்கு, அதை எடுத்துட்டு வாயேன். போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே? எல்லாத்தையும் நான் எடுத்து இன்னும் கொடுக்கணும். போகலையா? வேலைய பாருடி. ஓஹோ, கொண்டா கொண்டா, நல்ல வேளை மறந்தே போயிருப்பேன். இந்த இத தலையை சுத்தி கூட கொண்டு போய் காணிக்க போடணும். இந்த பொண்ணுக்கு ஆனாலும் திமிரு ஜாஸ்தி. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதால் பெட்ரோல் டீசல் விலை குறையும் என பெட்ரோலிய மந்திரி. அண்ணா, எங்க பேங்க் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வேணும். பிலிம் ஸ்டார்ஸ் கூட எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்ல. கொலகாரனோ கொள்ளக்காரனோ வேணும்னா சொல்லு. உன் அன்பான அண்ணனையே சீஃப் கெஸ்டா கூட்டிட்டு வான்னு அவங்க சொல்லிட்டாங்க. என்ன குடி. ஜூஸ் வேணா குடிக்கிறேன். ஆனா நீ இப்ப சொன்னிய யோசனை அது நடக்காதுமா. போதைப் பொருள் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் மிஸ்டர் ஆர்சி சேகர் கைப்பற்றிய போதை மருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. பாத்துட்டு இருக்கேன்ல, என்ன ஜெலஸ் உனக்கு? எழுந்திரு 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 எழுந்திரு. முதல்ல இங்க இருந்து போ. வித்தவுட் எனி பிளானிங், யூசிங் நோ இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி சாதாரண ஆளுங்களை பிடிக்கிறது பெரிய விஷயமா என்ன? அண்ணா, நீ சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? நான் சேகரோட ஃபேன். கீர்த்தி, நீ நீ மாத்திரை சாப்பிட்டியா? ஐயோ, பிரதருக்கு எவ்ளோ அக்கறை என் மேல. மாத்திரை எல்லாம் நான் சாப்பிட்டேன். அந்த திறமைசாலியை நான் போய் பார்க்கணும். சேகர் சார் தான். சரி, உன் தங்கச்சின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனுவல் டேக்கு நான் அவரே சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுக்கிறேன். கீர்த்தி, கொஞ்சம் இரு. அது நான் வரேன். என் அண்ணாவோட மனசு நல்ல மனசு. ஆனா அதுக்குள்ள ஒரே ஜெலஸ். ஐயோ, முகம் அப்படியே மாறி போயிடுச்சு. போக போக உனக்கே தெரியும். முரட்டுத்தனத்துல இல்ல, பிளானிங் வேணும். புத்தி, பிரைன். ஷேவ் பண்றதுக்கும் முடி வெட்டுறதுக்கும் எனக்கு நேரம் கிடையாது. அவனுக்கு வேணா. இது இன்னும் முடியலையா? ஹலோ, எங்கேயாவது ஒதுங்கி நிக்க வேண்டியதானே?
கார் ஏதோ டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகுறது? என்ன பெத்த புண்ணியவதியே, நீ எங்க இருக்க? இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடு, குன்றத்தூர் கோயில் வரைக்கும் கேட்கட்டும். என்னது? அம்மா இன்னைக்கு இல்லையா? ஆஹா, அம்மாவை பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி எனக்கு தோணுது. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். போன வாரமே அம்மா கிட்ட வரேன்னு சொன்னேன். இங்க ஒருத்தன் எவ்வளவு ஃபீலிங்ஸோட பேசிட்டு இருக்க, நீ என்னடனா ஊம மாதிரி நின்னுட்டு இருக்க? வரேன்னு சொன்னா வரணும். நீ அன்னைக்கு வருவேன்னு உனக்கு பாயாசம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. பாயசமா? பாயாசத்தை நான் குடிச்சு பார்த்தேன், ஆனா நல்லாவே இல்ல. நீ வராம போனதுனால அதுல இருந்து தப்பிச்சிட்ட. கடைசியில நானே எல்லாத்தையும் குடிச்சு தீர்த்துட்டேன். குடிச்சிட்டு தான் இந்த பேச்சா? இன்னைக்கு அம்மா எங்க இருந்தாலும் பார்த்துட்டு தான் போகணும். கீர்த்தி, ஒரு விஷயம் தெரியுமா? ஆனந்துக்கு சபார்டினேட்ஸ் கிட்ட நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு. அவன் அதுக்கு தகுதியானவன் தான். ஆனா எனக்கு இதை கேட்டாலே டென்ஷனா இருக்கு. அப்படி ஒண்ணு பார்க்க வேண்டாம். அண்ணனுக்கு இதெல்லாம் தேவையா? தனியாலாம் போனோன்னு தனியா என்கவுண்டருக்கு போறது எவ்வளவு ரிஸ்கான விஷயம்னு தெரியுமா? ஆனந்த் கிட்ட பல தடவை கேட்கணும்னு நினைச்ச விஷயத்த இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன். ஆனந்துக்கு இந்த மாதிரி ஒரு வேலை அவசியம் தானா? ஆபத்து இல்லாத வேற ஏதாவது ஒரு வேலை பாத்துக்கலாம்ல? அப்படி சொல்லாத ஜீனத். ஒரு சுறுசுறுப்பான இளைஞனுக்கு கொடுக்கிற அட்வைஸ் அது. அவன் என்ஜாய் பண்றது த்ரில்ல தான், பணத்தை இல்ல. நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் சார், அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. என்ன நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? எனக்கு உன்னை தவிர வேற யாரு இருக்கா? ஆனந்த் மாதிரி ஒரு ஆபீசருக்கு தேவையான சப்போர்ட் போலீஸ் ஃபோர்ஸ் இல்ல. கீர்த்தி, நீ கொடுக்கிற தைரியம் தான். ஆனந்த் தனியா தான் போகணும். கோ ஹெட் மேன், ஐ வில் சப்போர்ட் யூ. தேங்க்யூ சார். இந்தாங்க தம்பி டீ. என் மகனை எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விடுங்க, இல்லைன்னா அவன் கெட்டு போயிருவான். ஆமா, எனக்கும் ராஜா அக்காக்கும் நிம்மதி வேணும். நீ எப்ப இங்க தேடி வந்தாலும் அத்தை இங்க இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்தா, இதுல ஏதா ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணு. ஆமா, உன் மகனுக்கு வேலை கிடைச்ச பிறகுதான் போவியா? அடுப்புல வேற எதுவும் வேலை இல்லையா உனக்கு? போ போ. அத்தை என்கிட்ட கொடுத்ததுல நான் செலக்ட் பண்ணி வச்சதுதான் இதெல்லாம். ஓ, ஐயே, இது நல்லாவே இல்ல. அப்படின்னா? அழகா இல்லன்னு சொல்றேன்ல. ஓஹோ, குடு. ரொம்ப வாயாடியா இருப்பான்னு எனக்கு தோணுது. போட்டோல தெரியுதா? இதுல ஏதோ ஒரு குறைய நான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தேனே. இது சகிக்கவே இல்ல. ஆஹா, இது நல்லா இருக்கு. இதுல நான் ஒரு குறை கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன். எனக்கு அது தெரியும். என்ன அது? லட்சுமி, கடவுளே, என்ன வெயிலு, என்ன வெயிலு. இந்த வெயில உன் தொல்லையே தாங்கல, இதுல இந்த சத்தம் வேறயா? அத்தைக்கு இதனால ஒரு நஷ்டமும் இல்லல. நான் ஒரு நாளைக்கு இதை பாட வைக்க தான் போறேன். பாட வெப்ப எடுத்து வச்சுட்டு போயேன். வேற வேலை இல்ல அவளுக்கு. சேகர் சார், கொஞ்சம் அசையாம இருங்க. இப்ப டேய் மோகனன், அப்படி என்னடா வரையற ரவிவர்மன் ரேஞ்சுக்கு? கழுத்து வலி தாங்கலடா. முடிச்சிட்டேன். இப்ப பாருங்க.
பென்சிலு எனக்கு எப்படா காசு நோய் வந்தது? கலர் சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சேகர் சார், ஆ, போகடா. வாடா கொட்டம்பட்டி. என்னடா என்னாச்சு? நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் போகணும். ஏதாவது ஆக்சிடென்டா? யாருக்கு? நம்ம சந்திரனுக்கு. என் கடைக்கு முன்னாலதான் அந்த ஆள் ஆட்டோல ஏறி போனா நான் பார்த்தேன். என் ஆட்டோவில் 2-3 பேர் திடீர்னு ஏறினாங்க. கொஞ்சம் பணம் கொடுத்து சேகர் சாரை பத்தி கேட்டாங்க. நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அந்த நேரத்துல அவங்க ஆளுங்க நிறைய பேர் ஆயுதத்தோட வந்தாங்க. அப்புறம் சேகர் சார் எங்க போவாரு, எப்ப போவாரு, எதுல போவாருன்னு எல்லா விவரமும் கேட்டாங்க. நான் எதுவும் சொல்லாதால ரெஜி என்ன துபாயில சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால நீங்க தப்பிச்சுங்க. இல்லைன்னா நடக்கிறத அடிச்சன பாரு. ஆளை பாரு. அடிக்கிறவனை விட்டுட்டு ஆட்டோக்காரனை போய் அடிச்சிருக்கீங்க. ஏன்டா இப்படி புத்திக்கிட்டு போயிருக்கீங்க? அவன் செத்தால ஆளை காட்டி கொடுக்க மாட்டான் தெரியுமா? போகடா. என் கண்ணு முன்னால நீங்க நிக்காதீங்க. போங்க. ஹலோ, ரெஜி என்னவா? அது சரி, துபாயில இருந்து எப்போ போனீங்க? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க சொன்னது மாதிரி தான் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, பாய். நமக்கு வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு வாட்டி தான். அது எதுக்காக நாம வீணாக்கணும்? அரசாங்கத்துக்கு சேவை செஞ்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நல்லவங்கிற பேரை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட முடியாது. ரிட்டையர் ஆயிட்டா கட்ட பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டா. அதுக்காக உன் வேலையை நீ ரிசைன் பண்ண நான் சொல்லல. தெய்வம் நமக்கு கண்ணை கொடுத்துருக்கிறது பாக்குறதுக்காக மட்டும் இல்ல, பார்க்காம இருக்கிறதுக்கும் கூட தான். கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா கோடிகள் உன்னை தேடி வரும். அதனால உங்க ஆட்டிட்யூட மாத்திக்கிங்க. பிசினஸ். Get out. I say get out. போட்டோஸ் எல்லாத்தையும் நான் இங்க தானே எடுத்து வச்சேன். காலையில கூட நான் பார்த்தனே. இந்த தடவை அத்தை கொடுத்ததுல நான் எதுவுமே செலக்ட் பண்ணல. ச்சே, யார் எடுத்திருப்பாங்க? 5-6 போட்டோ இருந்தது. MCA, MBA, ஒரு பேங்க் எம்ப்ளாயி, எல்லாமே குவாலிஃபிகேஷனோட தான் இருந்தது. போட்டோஸ் எல்லாம் இங்க இருக்கு. இந்தா. ஓ, ராஜம்மா எடுத்து குப்பையில போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, வேற யாரு? நான் தான். என்ன? நான் தான் அதுக்குள்ள போட்டேன். அது சரி. இப்படிலாம் ஆகும் தெரிஞ்சுதா? இப்போ நானே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். என்னன்னு? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா? நீயும் அம்மாவும் சேர்ந்து நடத்துற நாடகத்துல எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடந்த மாதிரி தான். இப்படிலாம் ஆகும் தெரிஞ்சுதா நானே ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டேன். பொண்ணு வீட்டுக்காரங்களும் சம்மதிச்சிட்டாங்க. இத அம்மா கிட்ட காட்டணும். அதுக்கு அத்தை சம்மதிக்கணும்ல. போட்டோவை பார்த்த உடனே அம்மாவுக்கு பிடிச்சு போயிடும். என்ன, இத அவங்க கிட்ட காட்டணும். அத கூட அத்தை கிட்ட நானே காட்டுறேன். வேணாம். உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதே சுத்தமா பிடிக்கல. இத நான் உங்ககிட்ட கொடுத்தா நேரா குப்பை தொட்டில போய் போட்டுருவேன். கூடன்னு சொல்றேன்ல.
கண்ணால் அள்ளி குடித்தேன் நீ காதல் தீர்த்தம் என் அன்பே வா வா பெண்ணே காதல் சாலையில் ஒன்றாய் நாம் போகலாம் வா வா கண்ணே காதல் சோலையில் பேரின்ப பூ பார்க்கலாம் கொஞ்சம் நெஞ்சின் என் கனவில் கத்தும் மலர்கள் கொண்ட மௌனம் ஓரழகு மங்கை கொண்ட மௌனம் நூறழகு எனக்கெனத்தான் பூமுகம் வளர்த்த என்னை கடத்தி என் மனம் உழைத்த எண்ணம் எங்கெங்கும் நீதானே வசித்தாய் கனவில் உன் நினைவில் நீ மாத்திரம் நிலைத்தாய் கொஞ்சம் நெஞ்சின் உயிராய் என் கனவில் கத்தும் குயிலாய் கண்ணோடு வந்தாய் நீ அழகின் அழகே விழியில் தீட்டிய வண்ணம் இரவில் கண்டே மனதில் தீட்டிய வண்ணம் பகலில் கண்டே எனக்கு இருக்கும் ஜீவனும் நிறமே உயிரிசைக்கும் உந்தன் ஸ்வரமே அழகே உன் அழகில் நான் மாட்டிக்கொண்டேனே உயிரே உன் உதட்டில் நான் ஒட்டி ஒட்டி கொண்டே கொஞ்சம் நெஞ்சின் உயிராய் என் கனவில் கத்தும் குயிலாய் கண்ணோடு வந்தாய் நீ அழகின் அழகே முக கண்ணால் உன்னை ரசித்தேன் மன கண்ணால் அள்ளி குடித்தேன் நீ காதல் தீர்த்தம் என் அன்பே வா வா பெண்ணே காதல் சாலையில் ஒன்றாய் நாம் போகலாம் வா வா கண்ணே காதல் சோலையில் பேரின்ப பூ பார்க்கலாம் கொஞ்சம் நெஞ்சின் என் கனவில் கத்தும் குயிலாய் கண்ணோடு வந்தாய் நீ அழகின் அழகே முக கண்ணால் உன்னை ரசித்தேன் மன கண்ணால் அள்ளி குடித்தேன் நீ காதல் தீர்த்தம் என் அன்பே ஆனந்த், இன்னைக்கு நம்ம ரெகுலர் இன்ஃபார்மர் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. ரிலையபிளான்னு தெரியல, பட் இட்ஸ் அபவுட் அ டீல். ராத்திரி 9லேருந்து 10 மணிக்குள்ள ஹார்பர் பக்கத்தில் இருக்க பழைய ஐஸ் ஃபேக்டரியில் நடக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்க ஜூனியர் ஐசக்ட்ட கொடுத்துருக்கேன். ஓகே சார், நான் ஐசக் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். தடியா லைட் போயிருக்கும். பட் ஆனந்த், இந்த தடவை ஐசக் போட்டோம். இந்த ஆபரேஷனுக்கு நான் உன்னை அனுப்ப விரும்பல. என்ன சொல்றீங்க சார்? இல்ல, அது நீ போக வேண்டாம் ஆனந்த். அப்புறம் எதுக்கு சார் என்ன கூப்பிட்டு சொல்றீங்க? லெட் him do it.
தெரியுமா? 45,000 ரூபாய். டிவி டிவி. ஆனந்த், உன்ன மாதிரி ஒரு திறமையான ஆபீசர் இருக்கும்போது ஐசக் அனுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் நான் யோசிச்சு பார்த்தேன். உன் தங்கச்சி சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. டிபார்ட்மெண்ட்டுக்காக நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறன்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் போக வேண்டாம் இல்ல சார். மன்னிக்கணும் சார். யூ ஆர் ரியலி சீட்டிங் யுவர் ப்ரொஃபஷன். சார் நீங்க தியாகமா நினைச்சு பண்றது இருக்கே, அது எனக்கு பெரிய இன்சல்ட். யூ ஆர் ஜஸ்ட் டிகிரேடிங் மை ரெputation as a responsible officer. இத்தனை நாளா என்னோட ப்ரொஃபஷன்ல நான் காட்டின ஆத்மார்த்தத்துக்கு என்ன சார் அர்த்தம் இருக்கு? உங்களை போல உள்ள சீனியர் ஆபீசர்ஸ் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இன்ஸ்பயரா இருக்கணும். அதை விட்டுட்டு டேக் இட் ஈஸி, கூல் டவுன் மேன். இந்த மாதிரி அப்செட் ஆகாது. ஏய் கண்ணாடிடா பண்ணடா. இது டேபிள்டா 15,000 ரூபாய். நீ போனாதான் அது சரியா வரும். தேங்க்யூ சார். ஆனந்த், ஒரு புது கன்சைன்மெண்ட் ஆஃப் கன்ஸ் வந்திருக்கு. தே ஆர் குட். செந்தில் கிட்ட சொல்லியிருக்கேன், வேணும்னா உங்க பழைய ரிவால்வரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர்ல நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். எல்லாம் முடிஞ்சிடும், கவலைப்படாத. ஒரு செல்ல ஓபன் பண்ணு. ஓகே சார். நான் உங்ககிட்ட தனியா பேசணும். நீங்க 2 பேரும் வெளியே வாங்கயா. எப்படா? நீ என்ன சொல்ற? யார் அனுப்புறா? எனக்கு தெரியாது. சொல்றானா? யார் அனுப்புறா? சொல்லு. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீ பணம் மட்டும் கொடுத்தாங்க. எனக்கு அது தேவையில்லை. அவங்கிட்ட ஏதாவது நீ சொன்னியா? எந்த இடம் எனக்கு தெரியும். என்ன பிசினஸ் நீ சொல்ல வேணாம். டைம் மட்டும் சொல்லு. உனக்கு தெரியாம இருக்க சொல்றா. நாளைக்கு ராத்திரி 9ல இருந்து 10க்குள்ள. அண்ணா வா போலாம். ஃபங்க்ஷன் ஷார்ப்பா 6 o'clock ஸ்டார்ட் ஆயிடும். கீர்த்தி, ஐ எம் ரியலி சாரி. நான் உன்னை அங்கே ட்ராப் பண்றேன். பட் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண டைம் இல்லை. என்னண்ணா என்கிட்ட ஏதோ மறைக்கிற? ஒன்றும் இல்லையே. கையில என்ன? ஒன்றும் இல்லை. ஏய், காட்டு. ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. நான் பார்க்கணும். ஏய் கீர்த்தி, கொஞ்சம் இரு. கீர்த்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கீர்த்தி ப்ளீஸ், சொல்றத கேளு. ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றத நீ கேட்கல. நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியும். தனியா போறேன்னு எனக்கு தெரியும். போக வேண்டாம்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். ஃபங்க்ஷனுக்கு இல்ல, சர்ச்சுக்கு, பிரார்த்தனைக்கு.
ஒரு செகண்ட்ல போட்டு தள்ளிருப்பேன். நீ என்ன இங்க? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் நான் இங்க வரக்கூடாதா? என் ஏரியால வேற ஒருத்த வந்து விளையாடுறது எனக்கு பிடிக்காது. எனக்கும் அது பிடிக்காது. ஓஹோ. Don't move! Careful. I said don't move. You cow me. Come on, hands up. I said hands up. Oh shit. ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. Something is wrong. Oh God. யார் இந்த ஆளு? எஸ்ஐ சுவாமிநாதன். I can't believe this. Hands up. Don't move. இது என்னோட கன். This is my gun. இது இப்போ உன்னோட கன் இல்ல. This is evidence. உன் கன் எப்படி இங்க வந்தது? இதுல ஏதோ சதி இருக்கு. டிபார்ட்மெண்ட் லாக்கர்ல வச்சிருந்த கன் இது. Both of you under arrest. Arrest them. Yes sir. நாங்க ரெண்டு பேரும் நிரபராதிங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரே ஆபரேஷனுக்காக வந்தவங்க. எங்களை யாரோ வேணும்னே ட்ராப்ல மாட்டி விட்டுருக்காங்க. இங்க செத்து கிடக்குறோட என் வாழ்க்கையில நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. நீங்க நிரபராதின்னு கோர்ட் தான் முடிவு பண்ணணும். It's none of my business. Come on, take them. Okay sir. Sir please. ஆன்டி நார்காட்டிக் பியூரோவில் டெபுட்டி கமிஷனராக உள்ள ஆனந்த் ஜேக்கப், ஆர்சி சேகர் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி CS சாமிநாதனை கொலை செய்த குற்றத்திற்காக குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த இரு அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக DGP RS அசோக் தெரிவித்துள்ளார். அம்மா, என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. எல்லாரும் குத்தி குத்தி பேசுறாங்க. எதுக்கு இந்த சங்கடம்? வெளியில நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ராஜு சேகர பெத்தவனா, அவன் நிச்சயம் இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான். பேசுறவங்க பேசட்டும், சொல்றவங்க சொல்லிக்கட்டும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை தெரிய வரும். நீ எதுக்காகடி இப்படி வருத்தப்படுற? இங்க வா. மகமாயி நம்மள கைவிட மாட்டா. போயிட்டு வர. போயிட்டு வர. உன்னை பார்த்தா எனக்கு பயங்கர கோபம் வருது. என் முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத. இடத்த காலி பண்ணு. இங்க எனக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அதுக்கு இடையில இது வேற. கிளம்பு கிளம்பு, போயிட்டே இரு. இன்னைக்கு விசாரணைக்கு வச்சிருக்கிற ஃபைல் எல்லாம் உடனடியா ரெடி பண்ணு. சரிங்க சார். நீ இங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. சீக்கிரம் போய் வேற அட்வொகேட்ட பாரு. என்னையா பாக்குற? இப்போ அரெஸ்ட் ஆன ஆனந்த் ஜேக்கப்போட சிஸ்டர் கீர்த்தி எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு. ஆனந்த் கேஸ ஜெயிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத. போ போ, வீட்டுக்கு போ. நீ இப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அங்கிள் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. இந்த கேஸ்ல நம்ம ஜெயிப்போம் கண்டிப்பா. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு.
குற்றவாளிகளாக சந்தேகப்படுற 2 பேர்ல ஒருத்தர் மிஸ்டர் ஆனந்த் ஜேக்கப், எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸர். சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த இடத்துக்கு அவர் சொந்த விருப்பத்தின் பேர்ல தான் போனார். நான் டியூட்டிக்கு அசைன் பண்ணது இவரோட ஜூனியர் ஐசக்கை தான். என்னை கட்டாயப்படுத்தி டியூட்டியை கேட்டு வாங்கிட்டு போனார். இதுக்கு பின்னாடி ஏதோ உள்நோக்கம் இருந்திருக்குமோன்னு நான் இப்ப சந்தேகப்படுறேன். நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் ஏற்பாடு பண்ணியும் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு தனியா போனது இன்னும் எனக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்துது. That's all, Your Honor. இத பார், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. என் பக்கம் இருக்கிற ஆதாரங்கள்லாம் அதாவது உனக்கு எதிரா இருக்கிற ஆதாரங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒண்ணு, சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்ச ரிவால்வர், அது அவனோட தான். இன்னொன்னு, சாட்சி சொன்ன ஆன்டி நார்கோட்டிக் கமிஷனரோட வாக்குமூலம், அதுவும் இவனுக்கு எதிராக தான் இருக்கு. தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பேசாம நீ அப்ரூவரா மாறிடு. குற்றம் செஞ்சு நிரூபிக்கட்டும். நிரூபிச்சா அந்த தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். அப்படி இல்லாம குற்றம் செய்யாம அப்ரூவரா மாற நான் தயார் இல்ல. டேய், நீ குற்றம் செஞ்சியா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது கோர்ட்டு தான். கோர்ட்டுக்கு தேவை ஆதாரங்கள். குற்றம் செஞ்சவன் தப்பிக்கிறதும் குற்றம் செய்யாதவன் தண்டிக்கப்படுறதும் ஆதாரங்களை வச்சுதான். நான் சொல்றத நீ கேட்கலன்னா கேஸ் கட்டலாம் கிழிச்சு போட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. நான் சொல்ற மாதிரி நீ கொஞ்சம் கேளு. இப்ப நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. Leave me alone. I am in a hurry. Please move. இந்த நீதிமன்றத்துல உங்க தரப்புல நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம். யுவர் ஆனர், நாங்க நிரபராதிங்க. யாரோ பண்ண சூழ்ச்சியில நாங்க இதுல மாட்டிக்கிட்டோம். உண்மையான குற்றவாளி எந்த காரணத்தை கொண்டு தப்பிக்க கூடாதுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நீதிமன்றத்து மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஆனந்த் ஜேக்கப்பை நான் முதல்ல பார்த்ததே சம்பவம் நடந்த இடத்துல தான். எஸ்ஐ சுவாமிநாதன் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனந்த் ஜேக்கப்பும் எஸ்ஐ சுவாமிநாதனும் பல தடவை மோதிக்கிட்டாங்கன்னு மதிப்பிற்குரிய கோர்ட்டாருக்கு எப்போ தெரிஞ்சதோ அப்பதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். லாக்கருக்குள்ள இருந்ததா ஆனந்த் சொல்ற இவரோட சர்வீஸ் ரிவால்வர் சம்பவ இடத்துக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. அதே ரிவால்வர்ல இருந்து வெளிவந்த தோட்டானால தான் எஸ்ஐ சுவாமிநாதன் கொல்லப்பட்டார்னு இங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு. அபிஷியலா என்னுடைய டியூட்டியை செய்யறதுக்காக மட்டும்தான் நான் அங்க போனேன். அதனால கோர்ட்டார் அவர்கள் இந்த குற்றத்திலிருந்து என்னை விடுவிக்குமாறு கேட்டுக்கிறேன். அப்புறம் சாட்சி ஆதாரங்கள், ஏசிபி ஆனந்த் ஜேக்கப்புடைய சர்வீஸ் ஹிஸ்டரியை வச்சு பார்க்கும்போது எஸ்ஐ சுவாமிநாதன் கொலை வழக்குல ஆனந்த் ஜேக்கப் தான் குற்றவாளின்னு சந்தேகப்படுறேன். எஸ்ஐ சாமிநாதன் கொலை வழக்கில் குற்றவாளிகளில் ஒருவரான ஆர்சி சேகர் வர்மாவை நிபந்தனை ஜாமீனில் விடுமாறும் ஆனந்த் ஜேக்கப்பை விசாரணை கைதியாகவும் சப் ஜெயிலில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தொடர் விசாரணை அடுத்த மாதம் 14ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
அண்ணா நான் தான் சிபி. இங்க எப்ப வரீங்க? அண்ணே நீங்க இங்க இருந்திருக்கணும் அண்ணே. காரியம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. குவைட் அன்எக்ஸ்பெக்டட். ஒருத்தன் இன்னொருத்தனை மாட்டி விட்டுட்டான். இல்ல இல்ல சேகர். இப்போ சேகர் தான் நமக்கு தேவை. தேவைன்னா அவனை நம்ம பக்கம் இழுக்கணும். முடியும்னா முடியும். கண்டிப்பா. சரிண்ணே. ஓகே பாய். ஏய் போலீஸ்காரா, வாடா வா. உனக்காக தான்டா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் சாவு என் கையால தான்டா. தைரியம் தான் மோதி பாரு. என்னடா முறைக்கிற? காரி மூஞ்சில துப்பிடுவேன். அங்கிள் கவலைப்பட வேண்டாம். என்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க.
எனக்கு இப்ப எதையும் தாங்கிக்கிற சக்தி இருக்கு. நான் தாங்கிப்பேன். ஜாமீன்ல நான் வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணேன். ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. இருந்தாலும் முயற்சி பண்றேன். உயிராயுனையே நெஞ்சோடு சுமந்தேன், சுமையில்லை சுகம்தானம்மா. நிழலாய் நிஜமாய் உன்னோடு நடந்தேன், முள்ளெல்லாம் பூதானம்மா. சின்ன வயசிலே சேர்த்த ஞாபகம் என் கண்களில் தினம் 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 வருது. தேனாக இதய செடியில் சொட்டுதே. உயிராயுனையே நெஞ்சோடு சுமந்தேன், சுமையில்லை சுகம்தானம்மா. பனி துளி புல்வெளியில் வலம் வரும் தேவதையே, கண்ணுக்குள் பொத்தி வைத்து காலம் எல்லாம் உன்னை காப்பேன். ஆசை ஆசையாக இரவும் பகலும் தொடங்கும் முடியும் எனதன்பு முடியாதமா. உயிராயுனையே நெஞ்சோடு சுமந்தேன், சுமையில்லை சுகம்தானம்மா. விழிகளில் பேசிடும் இரு இதழ் தாமரை நீ, கண் காணா தூரத்திலே காத்திருக்கும் என் மனது தேடி கண்டு பிடித்திடு. நான் செல்லும் வழியும் நான் சொல்லும் மொழியும் ஏனோ நான் அல்ல நீ. உயிராயுனையே நெஞ்சோடு சுமந்தேன், சுமையில்லை சுகம்தானம்மா. சின்ன வயசிலே சேர்த்த ஞாபகம் என் கண்களில் தினம் 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 வருது. தேனாக இதய செடியில் சொட்டுதே. உயிராயுனையே நெஞ்சோடு சுமந்தேன், சுமையில்லை சுகம்தானம்மா. வேண்டாம், அதை அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். எனக்கு பேச பிடிக்கல. என்னாச்சுன்னு கேட்கலாம்ல? வேண்டான்னு சொல்றேன்ல. நான் எடுப்பேன், எடுத்துட்டு கீழே வச்சிடுறேன். இந்த சத்தத்தை கேட்க வேண்டாம்ல? அம்மா, அது சேகர் தம்பி போனா தான் இருக்கும். ஐயோ, அது எங்களுக்கு தெரியும். இங்க வேற யாரு ஃபோன் பண்ணுவாங்க?
அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனப்ப கூட இவ்வளவு வேதனை இருந்ததில்ல எனக்கு. அவன் செஞ்சது சரியே இல்ல. ஒன்னா இருந்துட்டு அவனை மட்டும் மாட்டி விட்டுருக்கான். எதுக்குடி அவன் அப்படி செஞ்சா? அவனோட இருந்து போராடி இருக்கணும்ல. இதையும் என்கிட்ட கேக்குற? மகன் வந்த உடனே கேட்க நான் வேண்டியது. கேப்பேன்டி, கேப்பேன். கேட்டுருவேன், அவ்வளவுதான். கேட்டா என்ன அப்படியே முழுங்கிடுவானா? என்னதான் சொல்றான்னு பாக்குறேன். இதுக்கு தான் நீ வர வேண்டான்னு சொன்ன. எப்படி பாக்குறதுக்கு? நான் இவ்வளவு தடவை சொன்னேன், என் பேச்ச கேட்கவே இல்ல. எனக்கு ஒரு கையெழுத்து வேணும். இத பார், நீ அழறதுனால தான் அவன் போறான். அன்னைக்கு நான் சொன்னது உனக்கு, ஆனா கேட்டு நடந்தது அவன். அவன் அப்ரூவ் ஆயிட்டான். ஆகட்டும், இனிமேலாவது நான் சொல்றத கேட்டு நீ நடந்துதான் ஆகணும். குற்றம் செஞ்சிருந்தா கூட ஒருத்தன் ஜெயிலுக்கு போறத எந்த பொண்ணு ஏத்துக்க மாட்டான். இந்த இதுல ஒரு கையெழுத்து போடு. நேரமாகுது. வேண்டாம், நான் வெளியே வரல. வெளியே வந்தா ஒருவேளை அவனை ஒருத்தனை கொல்றது இல்லடா, கொல்லாம கொல்றதா ரிவெஞ்ச். அத புரிஞ்சிக்க. இல்ல அங்கிள், அந்த ஆள் தண்டனை அனுபவிக்கணும், அனுபவிச்சு ஆகணும். டே சசி, சந்திரனை பாத்தியா? தோபார் அங்க நிக்கிறான். என்னடா ஆட்டோ எண்ணிட்டு வர? நீ இங்கதான் இருக்கியாடா? உனக்கு ஏதாவது சவாரி இருக்கா? ஒரு சவாரி இல்ல. அப்படின்னு ஆட்டோட ஒரு சவாரி இருக்கு. பாத்து யாருடா? நம்ம சிஎஸ் சோமநாதனோட பொண்ணு நம்ம சேகர் சாரை பார்க்க வந்திருக்கா. யாரோ என்னோட பேரை சொல்லியிருக்காங்க. அவங்கள தங்கமணி கடையில உட்கார சொல்லிட்டு உன்னை கூட்டு போக வந்திருக்கேன். சிஎஸ் சோமநாதனோட பொண்ணு எதுக்குடா சேகர் சாரை பார்க்க வந்திருக்கு? அதுவும் தனியா வந்திருக்கு. தனியா தான். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரியே தோணுதே. அவ எதுக்காக வந்திருக்கான்னு சேகர் சார் ஒரே பார்வையில கண்டுபிடிச்சிருவாரு. நீ வண்டி எடு. இவன் வண்டி எடுக்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டி கிடக்குது. சும்மா குட்டிச்சாத்த மாதிரி லொட லொடன்னு இருக்காத. வாயை மூடிட்டு உட்காரு. பங்காளி வட்டா. என்ன இருந்தாலும் சந்திரா, நம்ம தங்கமணியை பாராட்டியே ஆகணும். அவளை பாராட்டலன்னா உனக்கு தூக்கம் வராத. இந்த பொண்ணுக்கு ஜூஸ் அது இதுன்னு சும்மா ஜமாச்சு தெரியுமா? ஏப்பா சேகர் சார நீங்க தானா? என்னடா ஏதாவது ஏடா கூட பண்ணிட்டு வரீங்களா? அது ஒண்ணு இல்ல சார், உங்களை பார்க்க சோமநாதம் பொண்ணு வந்திருக்கா. அதான். தங்கச்சி இறங்கி வாமா. இறங்கி வாமா. இது சுவாமிநாதனுடைய தங்கச்சி இல்ல, என்ன அவன் பாட்டியோட ஆவி. ஐயோ, இத நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். துரோகி, குற்றவாளியின் ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பக்கம் வரதையும் மறந்துட்டியா? இனிமே உங்க தேவையா? நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நீங்க போங்க. என்னது? போங்க. நாங்களும் சாருக்கு ஏதாவது. சரி வாடா போடா. பாத்து பாத்து பாக்கல. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. சரி, நான் கிளம்புறேன். இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டல, வண்டியில இரு. ஏய், இங்க இல்ல, அந்த பக்கம் போ. ஆவி மாதிரி அலையற. போலாம். இருந்தாலும் வீட்டு பக்கம் வந்திருக்கலாம்ல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரலான்னு இருந்தேன். ஆக்சுவலா என்னை யாரும் சரியா புரிஞ்சுக்கல. நீ என்ன? நான் உன்னை பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சா அத்தை என்ன கொன்னுடும். அப்புறம் எதுக்காக என்ன பார்க்க வந்த? எல்லாரும் உன்னை குற்றவாளின்னு சொன்னப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்குள்ளேயே அது உறுத்திக்கிட்டே இருந்தது. இப்ப அது போயிடுச்சு. நீ அங்க வந்திருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன்.
ராஸ்கல். ஓடுறியா? அடிக்காதீங்க சார், நான் அந்த வேலை எல்லாம் விட்டுட்டேன். ஆண்டனி எங்கடா? ஆண்டனி எங்க? சொல்றேன், நான் சொல்றேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நீங்க கேட்ட கேட்ட நான் கொடுத்துறேன். இப்போ ரொம்ப ரிஸ்கா இருக்கு, பழைய மாதிரி ஸ்டாக் வச்சுக்க முடியல. சேகர் சார், ஆனந்த் ஜாமீன் வெளியே வந்துட்டாரு. நானும் கேள்விப்பட்டேன். உங்க மேல உள்ள கோபத்துல அவர் நேரம் உங்களை தான் பார்க்க வருவாரு. அவன் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அவனை பார்க்கணும். ஜாமீன்ல வெளியே வந்ததா கேள்விப்பட்டேன். போய மூடுறோம். உன்கிட்ட நான் பேச வரல. ஆனந்த், நான் சொல்றது கேளு.
நான் ஜாமீன்ல எடுத்த என்னோட கட்சிக்காரர் நேத்து ராத்திரியில இருந்து காணும். And I want you to take action. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். No, நான் இங்க உட்காரத்துக்காக வரல. என்னோட கட்சிக்காரர் ஆபத்துல இருப்பாரோன்னு நான் பயப்படுறேன். நீங்க யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? சேகரத்தான். நேத்து ராத்திரி அவங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. நீங்க இமிடியேட்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இந்தாங்க என் பெட்டிஷன். மிஸ் ஆன ஆனந்த கண்டுபிடிக்க எந்த முயற்சியும் எடுக்கல. அப்ப எந்த அடிப்படையில சேகரை நீங்க கைது செய்வீங்க? பெட்டிஷன் வச்சு எஃப்ஐஆர் போட்டு என்னால அரெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கான வாரண்ட்டுங்க? வாரண்ட் ஒன்றும் தேவையில்லை சார். எனக்கே சட்டத்தை பத்தி சொல்றியா? இந்த விவாதமே வேணாம் சார். நான் வரேன். ஆனந்த் ஜேக்கப் உயிரோட இருக்காரா இல்ல செத்துட்டாரான்னு எனக்கு தெரியாது. அவருடைய சாவு சில பேருக்கு அவசியமா இருக்கு, ஆனா எனக்கு இல்ல. என்ன அரெஸ்ட் பண்றதுனால பிரச்சனை தீரும்னா வாங்க போலாம். இங்க இருக்கிறீங்க? ஆனா ஹலோ ஷேக். உட்கார். குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? What do you prefer? Tea or coffee? இது காஃபி தான், அதனால காஃபியே சொல்றேன். ஒன் காஃபி ப்ளீஸ். Sit down, man. Thank you. என்னோட பேரு ரெஜி ஆலன். இது என் தம்பி சிபி ஆலன்.
I'll come straight to the point. நீங்க ரெண்டு பேரும் the other fellow ஆனந்த், நீங்க ரெண்டு பேரும் ஓவர் ஸ்மார்ட். உண்மையை சொல்லணும்னா அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. So I cleverly trapped both of you. But thank you. நீங்க தற்காலிகமா அதுல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. அப்படி தப்பிச்சும் என்ன ஆச்சுன்னு பாத்தியா? என் முன்னாடி தான் இருக்க. சூடு ஆறுது. Have it. இப்போ உன்னை இந்த இடத்துக்கு வர வச்சது இவன் தான். இவன் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னா சொல்லு. எங்க அண்ணன் பார்வையில பட்டுட்டியன்னா அவ்வளவுதான். உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, எங்களை அனுசரிக்கணும். அனுசரிக்காதனால இப்ப பாத்தியா உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. போலீஸ் கஸ்டடியில் நீ இருக்கியா? நீ எங்க இருக்கான்னு யாருக்கு தெரியும்? அவங்க கணக்குல நீ மிஸ்ஸிங். ஆனந்த் மிஸ் ஆனதுனால நீ அரெஸ்ட் ஆன. நாளைக்கு அவனோட தங்கச்சி, அவளோட பேர் என்ன கீர்த்தி, அவளும் மிஸ்ஸிங் ஆவா. இந்த ஆபத்தான உலகத்துல யாரும் எப்ப வேணாலும் மிஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா உன்னால தாங்க முடியாது. அது கொலையாகவும் இருக்கலாம், தற்கொலையாகவும் இருக்கலாம். புரியுதா? என்ன? What nonsense are you talking, Sibi? He can understand it. He can accept it. He knows there is no other way out. Anyway, Mr. Sekhar, you can think it over. Coffee kudikliya? It's all right. We'll meet again. We will have to. வெரி ஹாட். சரியா வருவானா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆனந்தன். அதுக்கு அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு நமக்கு தெரியாதுல்ல. Where is he? Let's go. சார் இறங்க. ஹலோ, நான் சேகர் பேசுறேன். சொல்லு. இன்னும் ½ அன் ஹவர்ல பைபாஸ் ரோட்ல ஓடிட்டு இருக்க உன்னுடைய லாரி TN 015544 வெடிச்சு செதற போகுது. ஹலோ, அவன் கையில செல்போன் இருக்கான்னு பாரு. சார் உங்ககிட்ட செல்போன் இருக்கா? இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இங்கே நில்லுங்க. சார் அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கவனிங்க. சார் வெளியே இருந்து யார் வந்தாலும் அவரை பார்க்க அலோ பண்ணாதீங்க. சார் அவனை அன்னைக்கே கொண்டு
விட்டதுதான் தப்பா போச்சு. நீ இப்ப யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? That bloody சேகர். You fool, use your brain. அது சேகர் இல்ல, ஆனந்த். This is warning to us and சேகர் also. அவனை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும். சார், எனக்கு கார் சாவி கொஞ்சம் வேணும். எதுக்கு? எதுவுமே சரியா கேட்கல. யார் யாரோ ஃபோன் பண்ணாங்க, ஏதோ பேசினாங்க. ஆனந்த பத்தி கேட்டாங்க, அவர் தங்கச்சி பத்தி பேசினாங்க. ஒருவேளை நேரத்துக்கு போலனா நான் வந்துடுறேன். ஓகே. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன விட்டுருங்க, அடிக்காதீங்க. எங்கடா இருக்காவ? சொல்றா, எதுக்காக என்ன அவன் காட்டி கொடுத்தான்? சேகர் சார் உங்களை காட்டி கொடுத்தது பணத்துக்காக இல்ல, உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான். வேற எந்த ஒரு வழி இல்லாம தான் சேகர் சார் கோர்ட்ல அந்த மாதிரி சொல்ல வேண்டியதாகி போச்சு. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் உங்களை தேடித்தான் சேகர் சார் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அது உங்களுக்கு தெரிய வரும். கீர்த்தி, கீர்த்தி, கீர்த்தி. கீர்த்தி, ப்ளீஸ் லிசன் டு மீ. கீர்த்தி, ஏய் ப்ளீஸ் கீர்த்தி. என்ன பாட்டி நாசம் பண்ணது பார்த்தாதா உனக்கு? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? கீர்த்தி, கீர்த்தி, கீர்த்தி. ஏய் கீர்த்தி, கீர்த்தி.
நான் ஆனந்த் பேசுறேன். சேகரோட குவார்டர்ஸ்ல இருந்து தான் பேசுறேன். என்னால இதை நம்ப முடியல. நாம நினைக்கிற மாதிரி அவன் தப்பானவன் இல்ல. சேகர் நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நமக்கு தேவையான ஆதாரங்களையும் தடயங்களையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். He was trying to help me. நான் சேகரை உடனே பார்க்கணும். ஆனந்த், நான் இப்போ வீட்ல இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அங்கிள், கீர்த்தி எங்க? என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்சர்வேஷனுக்காக ஐசியூல வச்சிருக்காங்க. போய் பாரு. இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டியது சேகருக்கு தான். உன்னை காண்டாக்ட் பண்ண முடியாம வேதனையில இருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு. நானும் சரியா புரிஞ்சிக்காம என்னை காப்பாத்துறதுக்கு தான் அந்த நாடகம்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா அப்போ ஒத்துக்கிட்டு இருப்பியா? இல்ல. சாட்சிகளும் ஆதாரங்களும் நமக்கு எதிராக இருந்தது. அதனால தான் கோர்ட்ல நான் அப்படி சொன்னேன். அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேருமே உள்ள போயிட்டா நம்மளை காப்பாற்ற வெளியே யாருமே இல்லை. அதனால தான் அப்படி செஞ்சேன். யூ ஆர் ரைட். ஆனந்த காணும்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா அவன் கிடைக்கிற வரைக்கும் நான் தவிச்சு போயிட்டேன் சேகர். இதெல்லாம் கீர்த்தி கிட்ட சொல்ல முடியுமா? நான் எதேதோ பொய் சொல்லித்தான் அவளை சமாளிச்சேன். எனக்கு இன்னும் புரியாத விஷயம் அந்த கன்னு தான். நீங்க எதுக்கு புதுசா ஒரு ரிவால்வர் கொண்டு வந்தீங்க? புது ரிவால்வர் வந்ததும் அதுல இருந்து ஒன்று எடுத்துக்க சொல்லி சீனியர் ஆஃபீஸர் சொன்னாரு. கன்ஸ்னா எனக்கு ரொம்ப கிரேஸ். அது இக்பால் சாருக்கு நல்லா தெரியும். யாருன்னு சொன்ன? இக்பால் சார். நீ போனதான் ஒரு புது கன்சைன்மெண்ட் ஆஃப் கன்ஸ் வந்திருக்கு. ரெஜிஸ்டர்ல நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அவர் சொந்த விருப்பத்தின் பேர்ல தான் போனார். என்னை கட்டாயப்படுத்தி டியூட்டியை கேட்டு வாங்கிட்டு போனார். இதுக்கு பின்னாடி ஏதோ உள்நோக்கம் இருந்திருக்குமோன்னு நான் இப்ப சந்தேகப்படுறேன். இதே மாதிரி ஒரு ரிவால்வர் நீங்க வாங்கியிருக்கீங்க. என்ன மாட்டி விடுறதுக்காக அதை நீங்க பயன்படுத்திருக்கீங்க. அந்த சதியோட மோட்டிவேஷன் எனக்கு தெரியணும். Tell me! Tell me! சின்ன சின்ன தப்புக்கு துணை போய் பெரிய பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன். A fatal trap. எனக்கும் என்னோட சீனத்துக்கும் என் மகளோட உயிருக்கும் எந்த நேரத்துல எது வேணா நடக்கலாம்.
யூ ஜஸ்ட் கில் மீ ஆனந்த், கில் மீ. ஒருவேளை நான் செத்து போயிட்டா என்னோட மனைவியும் மகளும் அவங்க கிட்ட கஷ்டப்படுவாங்க. நீங்க ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றீங்க மிஸ்டர் இக்பால். இப்போ நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தாலும் நாங்க அதை நம்ப தயாரா இல்லை. நம்ப வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. மரணத்துக்கு முன்னாடி நேருக்கு நேர் நிற்கும் போது உயிருக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. உன்னோட பிரார்த்தனை பலிக்கணும். நீ எங்களுக்கு உயிரோட வேணும், கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்கு. அது வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா கூப்பிடுங்க சார். கூப்பிட்டு சொல்லுங்க எங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தேன்னு சொல்லுங்க. இனியும் ஒன்னாதான் பார்க்க வேண்டி வரும்னு. மரணத்தை விட பிரியப்பட்டவங்களோட பணத்துக்கு முன்னாடி நிக்கிறது இருக்கு, அதை விட வேதனையான விஷயம் வேற எதுவும் இல்லை.
நான் இப்போ என் தம்பி போனது முன்னாடி தான் இருக்கேன். நீயும் இதே மாதிரி நிக்க வேண்டிய நிலைமை வரும். உனக்கும் அம்மாவும் காதலியும் இருக்காங்கல்ல. சேது அம்மா எங்க? சேது அம்மா எங்கன்னு கேக்குறேன்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் குளிச்சிட்டு வந்து கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஆ ஐயோ கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அம்மா எங்கன்னு சொல்லுடி. தூசி விழுந்துச்சு சொல்றல, கொஞ்சம் ஊதி விட. சரி சொல்லு, அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிடுச்சு, ராஜாக்கா சந்தைக்கு போயிடுச்சு, என் கண்ணுல தூசம் போயிடுச்சு. கடவுளே, என் புள்ள. டேய் சேகர், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இவ்வளவு நாளா எங்கடா இருந்த? உன்னை பார்த்ததும் என் மனசே நிறைஞ்சு போச்சுடா. என்னம்மா நீ? மல்லிகைப்பூவை மடியில வச்சுக்கிட்டு மனத்துக்கு எங்கேயோ தேடி அலைஞ்சிருக்க பாத்தியா? அட, நீ கட்ட போற பொண்ணு வீட்லயே இருந்தோம், உனக்கு ஊரெல்லாம் பொண்ணு தேடி இருக்கேன்னா. நல்ல லட்சணமான பொண்ணுடா அவ. எங்க 2 பேருக்கும் ஒத்து வராது, அது வேற கதை. டேய், கல்யாணம் பண்ணதும் கையோட கூட்டிட்டு போயிடு. இப்போ நான் அம்மாவை கூட்டு போறேன். எங்க? இனிமே நீ என் கூட தான் இருக்கணும். என்ன சொன்ன? இனிமே அம்மாவை விட்டு நான் பிரியவே மாட்டேன். டேய் சேகர், எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இங்க வீட்டுக்கு வந்திருக்கிற? நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு தான் போகணும். உனக்கு பிடிச்ச பால் பாயாசம் பண்ண போற. சேதுலட்சுமி, இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. ஐயோ,
பாக்கியம். இன்னைக்கு துபாய் ஃப்ளைட்ல ரெஜியாலன் போறான். போறதுக்கு முன்னாடி இறந்து போன அவன் தம்பியோட இறுதி சடங்குல கலந்துக்கிறான். துர்மரண பாவ பரிஹார பிரத்யக்ஷ தர்ம பாலக அத்யுக்ர வீர விஜய சித்திர் பவது மே சதா.
நோ டோன்ட் ஷூட். இவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தண்டனை இது இல்ல. லெட் அஸ் லீவ் ஹிம் டு தி லா. சட்டத்துக்கு முன்னாடி இவனை நிறுத்த வேண்டியது நம்ம கடமை. நோ கம் ஆன் கம் ஆன்.